வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்னைக்கு நம்ம நிஃப்டி வீக்லி விசிட் பார்க்க போறோம். இந்த நிதியாண்டோடைய 4வது வாரம் 26th ஏப்ரல் 2024. நம்ம வாரம் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாரம் சில ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அது இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வரப்போகிற வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரெடிக்ஷனையும் பார்க்கலாம். புதுசாக சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் நல்ல தகவல் வந்து சேரும். நம்ம நேராக சார்ட்டில் போய் பார்க்கலாம். நிஃப்டி வீக்லி சார்ட். ஓகே, போன வாரத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். போன வாரம் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, நம்மளுடைய கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு முதல் சொல்லியிருந்தோம். இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த மைனர் சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் தான் இந்த மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். அது இந்த ப்ளூ பாக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கரெக்டாக வந்து ட்ராவல் ஆகி முடியும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் மார்க்கெட் இங்கே ஆரம்பித்து நல்ல வாலட்டிலிட்டி மார்க்கெட் ஒரு ஸ்பிண்டில் மாதிரி தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி நடுவில் மட்டும் பாடி இருக்குது. நல்ல பெரிய விக் மேலேயும் கீழேயும் சமமாக இருக்குது. இங்கே ஆரம்பித்த மார்க்கெட் நல்ல வாலட்டிலிட்டி நல்லபடி கீழே வந்துச்சு நடுவில் 2 நாள். அப்புறம் நல்லா மேலே போய் திரும்பவும் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் எங்கே போட்டிருக்கோம், 22,420 419 இந்த ரேஞ்சில் போட்டிருக்கோம். 420 போட்டிருக்கோம். மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,419.95 எக்ஸாக்டாக நம்ம சொன்ன இடத்துக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய கணிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இது நம்ம டெய்லி எப்படி நடந்துச்சுங்கிறதையும் ஒரு விசிட் பார்த்துடலாம். டெய்லி சார்ட் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் டெய்லி சார்ட்டில் போன வாட்டி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, திரும்ப நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த சேனலில் போயிட்டு இருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சேனல் விட்டு வெளியே விழுந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இந்த மைனர் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கடந்த வாரம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஈவன் தோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வந்தாலும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலே க்ளோஸ் ஆனதுனால இந்த பாக்ஸுக்கு மேலே தான் போகும் மார்க்கெட்டு. அப்படியே லைட்டாக தடுமாறினாலும் இந்த கீழ் கொஞ்சம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகி முடியும்னு சொல்லியிருந்தோம். இது அப்பர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே இதுக்கு கேப் அப் ஆகி தான் க்ளோஸ் ஆச்சு. அங்கே ஒரு டோஜி கேண்டில் விழுந்தது, ஒரு அன்டெசிசிவ் கேண்டில். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திரும்பி மார்க்கெட்டை திரும்பி பாக்ஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இதே இதெல்லாம் தடுமாறிட்டு இருந்துச்சு. தேர்ஸ்டே மட்டும் ஒரு நல்ல பூமு, ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. பட் ஆனாலும் மார்க்கெட் ப்ரெஷர் திரும்ப கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு விஷயமும் நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். இன்னொரு பார்வை, இந்த ஜோனுக்குள்ளே இது வந்து கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதையும் இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம இங்கே பேசியிருந்தோம். இந்த 2 சேனலையும் மறந்துட்டு இங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு. இங்கே வந்து போன வாரம் இப்படி பேசியிருந்தோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி பேட்டர்னில் போகிறதுனால ஒய் நாட் அடுத்த வாரம் வந்து இப்படி மேலே போயிட்டு திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதே போலயே இந்த வாரம் நம்ம நினச்ச மாதிரி மேலே போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுருச்சு. இப்போ கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வாரமும் இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம ரெஃபரன்ஸ் கூட இந்த வாட்டி போட்டு வச்சிடலாம். போனால் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இருக்கட்டும். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தது இந்த வாரம் நடந்துருச்சு. அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றத இப்போ கெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாக்ஸை வந்து இப்படி தள்ளி வச்சுருவோம். எனக்கு வந்து என்னுடைய பார்வை வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இதை கொஞ்சம் தள்ளி வச்சிட்றேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஃப்ரைடேவே பார்ப்போம். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட். அதுக்கப்புறம் ஒரு துளி கூட மேலே போல பாருங்கள். விக்கே பெருசாக இல்லை. அப்படியே சரசரமாக இறங்கி கிட்ட வந்து க்ளோஸ் ஆச்சு. சின்ன ஒரு விக் தான். அதுமாதிரி கிட்டத்தட்ட ஒரு மறுபசு நெகட்டிவ் கேண்டில் மாதிரி தான் இது வந்து இருக்குது. அப்போனா என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக நெகட்டிவ் ட்ரெண்டை தான் இந்த காட்டியிருக்கு வெள்ளிக்கிழமை. சரிங்களா? இது வந்து முதல் பாயிண்ட். இப்போ பார்த்து இந்த பாரை பத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். புதுசாக டெக்னிக்கல் பார்க்குறவங்களுக்கு இது புரியும்.
இந்த இதை கூட டெலீட் பண்ணுறேன் இப்போதைக்கு. இங்கே பாருங்கள், இந்த பாடி ஆஃப் த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, இதுக்கு மேலே கொம்பே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா இது கேப் அப் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆன வழக்கமாக க்ளோஸ் ஆன மார்க்கெட் கொஞ்சம் மேலே தள்ளி 22,620 ஆரம்பித்த மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கூட மேலே போகல. பாருங்கள் 22,620. ஓகே, ஹையஸ்ட்டு 62. அது ஒரு பெரிய பாயிண்ட்டே கிடையாது, 2 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சரசரமாக கீழே வந்துச்சு 422. லோ பாருங்கள் 22,385 லோ. க்ளோசிங் வந்து 22,419. 20 பாயிண்ட். 20 பாயிண்ட் தான் கீழே வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஃபாலுக்கான அறிகுறியாக தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய கணிப்புப்படி இந்த ஸ்விங்கு படி இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் நம்ம வந்து ஒன்று போட்டு வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் ஒரு பார் போட்டு வச்சுக்குவோம். வச்சுக்குவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இதுக்குள்ளே தான் வந்து திரும்பவும் வரும் மார்க்கெட். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு திரும்ப இங்கே தான் வரும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எந்த ரேஞ்சில் போகுன்றதை நான் சொல்லிடுறேன். குளோபல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் தேர்ஸ்டே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஃப்ரைடே பரவாயில்லையா இருக்குது, பெருசாக மேலே போகாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழித்து இது ஒரு சின்ன ஃபாலுக்கான அறிகுறியாக எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ பாருங்கள், தூரமாக பாருங்கள், இப்படி நல்லா அப் ட்ரெண்டில் இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுங்க மார்க்கெட். மார்ச் எண்டு வரைக்குமே, கிட்டத்தட்ட மார்ச் 3rd வீக் வரைக்குமே அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் போகுது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்சால்டேஷனில் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்குங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சில ஸ்டாக்ஸ் ஏறினாலும் சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப் நல்லா பண்ணுச்சு, கொஞ்சம் மிட் கேப்பும் சுமாராக பண்ணுச்சு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு. அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது. இங்கேயும் எங்கேயுமே தடுமாறிட்டுருக்கும். இதில்னா அது காப்பாற்றிடும், அதில்னா இது காப்பாற்றிடும்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது, அப்படியே இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து டெய்லியில் போட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே போய்ட்டு இருந்தது, இங்கேருந்து பாருங்கள் இந்த ட்ரெண்டில் போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சைட்வேஸில் போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்படி போய்ட்டு இருந்த மார்க்கெட் இப்படி போக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன அர்த்தம்னா இது வந்து அப் ட்ரெண்ட், இது வந்து கன்சாலிடேட்டிங். கன்சாலிடேட் ஆகுது மார்க்கெட். இது வந்து ஒரு இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போய் கன்சாலிடேட் ஆச்சுன்னா இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லைனா ஒரு சின்ன டவுன்ஃபால் வர்றதுக்கான அறிகுறியும் எனக்கு தெரியுது. ஆனால் அது இப்போ உடனே நடக்குமா அப்படின்னா நடக்கலாம். இந்த வாரம் நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கேண்டில் படி பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே விழுந்த கேண்டில் படி பார்த்திங்கன்னா இது கீழே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. பட் ஆனால் இந்த ஜோன் இருக்குல்ல பார்த்திங்களா, இந்த ப்ளூ பாக்ஸ், இதை விட்டு கீழே ரொம்ப வருமா? இந்த மேஜர் சப்போர்ட் நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம் 21,500. இந்த 21,500 தாண்டி கீழே போகுமா அப்படிங்கிறது இப்போ வரப்போகிற வாரத்தில் பெருசாக தெரியாது. ஆனால் நல்ல ஒரு டவுனுக்கான அறிகுறி தான் இது காட்டுது. வரப்போகிற நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கன்சால்டேஷன் எப்போ முடியும்னு தெரியாது. இது முடியும் பட்சத்தில் கீழே வந்துடும். இந்த சார்ட் அனலைசிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் எது வந்து நான் கன்சால்டேஷன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹையை விட இந்த ஹை நிறையா இருக்கும், இதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதை விட வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வரதெல்லாம் இதோட லோவாக தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இதோட மேலே போகல. அப்போ இங்கேயே நம்ம வந்து கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இங்கேயே கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே தான் திரும்ப கீழே வரும். நிஃப்டி கொஞ்சம் தடுமாறும். மீதியை அடுத்த வாரம் தான் நம்மளால் கணிக்க முடியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து இப்போ இப்படி போய் இப்படி கன்சால்டேட் ஆகிறதுனால
திரும்ப கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஓகே. ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் நீங்கள் இப்படி கீழே வந்தாலும் திரும்ப மேலே போய் எப்படி பார்த்தாலும் ஓவராலாக நிஃப்டி வந்து புல்லிஷாகவே இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஆ, கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டவுன்ஃபால் வரதுக்கு ஒரு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. இந்த மேஜர் சப்போர்ட் வரைக்குமே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த வாரம் வராது. கொஞ்ச நாள் கழிச்சு வரும். இந்த வாரம் இதுதான் ரேஞ்ச். என்ன நேயர்களே, நிஃப்டி வீக்லி விசிட் நம்ம பார்த்துட்டோம். நிஃப்டியை வந்து வார வாரம் வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் எப்படி போகுதுன்னு. பட் ஆனால் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த வாரம் இப்படி இருந்துச்சு, அடுத்த வாரம் இப்படி தான் இருக்குமா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்டிங் ஸ்டைலெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த வாரம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது? நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது பாதகம், சாதகம் இருக்கா? அப்படின்னு போய் சார்ட்ல அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க அதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணுமோ, உங்க ரிஸ்க் ஃபேக்டர்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கும். நிஃப்டிய வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. எவ்ரி இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து நிஃப்டிய வந்து டெய்லி வாட்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் நிஃப்டிலாம் எப்படி போகுது? மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா எவ்ரி வீக் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி நம்ம ஸ்டாக்கை பற்றி பேசினாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நிஃப்டியை பற்றி நம்ம அதனால தான் பேசுகிறோம். இப்போ இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் பல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கோல்டு இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குது. அதனால் நீங்கள் சமீபத்தில பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் இறங்குச்சு. பட் ஆனாலும் அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. நடுவுல ஒரு அம் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா? போன வாரம் நம்ம இத பத்தி பேசியிருந்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு யுஎஸ்ல ஃபெட்டு. திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாவல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் அந்த கிளாரிட்டி இல்லாதனால ஒரு சின்ன சலசலப்பு மார்க்கெட்ட அப்படி ஒரு அன்கிளாரிட்டியாவே இருக்கு. இந்த சைட்ல. இப்ப நீங்க நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தாலுமே, நிஃப்டி பேங்க்குமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேஸில தான் இந்த வாரம் நான் பார்த்தது வரைக்கும். நீங்களும் பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. ஸோ கோல்டுலாம் வாங்கணும்னா நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு நல்ல டைம் தான். பண்ணலாம். கோல்டு இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கனால கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கம்மியாகும். நம்ம இன்வெஸ்டிங்க்கு வாங்கி வச்சுக்கலாம். லாங் டெர்மில கோல்டு வில் டூ குட். ஓகே. நிஃப்டிய பத்தி பார்த்துட்டோம். மீண்டும் இன்னொரு கன்டென்ட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பார்வையையும் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.